ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா காயினை காமிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க வேணாம். ஒரு சிலருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். நெட்டில் படிக்கவும் செஞ்சேன். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களுக்குமே எப்பயாவது கண்டிப்பாக வேல்யூ வரும். அது ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வர்ற சிலரும் நான் நிறையா பேரை பார்த்துருக்குறேன். இப்போ நான் ரீசெண்டாக படித்த நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஓல்டு காயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ருபீஸ் காயின், 25 பைசா. நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் அந்த காயின்ஸ் ரொம்பவே பழக்கப்பட்டமான ஒரு காயின்ஸ். அதாவது ரொம்பவே நானுமே அந்த காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசாலாம் அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம இப்போ சேவ் பண்ணி வச்சுருந்தா அது இப்போ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் என்கிட்ட அந்த ஒரு ஹாபிலாம் கிடையாது, ஓல்டு காயின் சேவ் பண்ணி வைக்கிற பழக்கம் எல்லாம். ஆனால் ஒரு சிலருக்கு அது ஹாபியாகவே நிறையா பேர் அந்த காயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறத நான் பார்த்துருக்குறேன், கேள்விப்படவும் செஞ்சுருக்கிறேன். அந்த மாதிரி யாராவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இது 25 பைசை காயின், 1985 சீரியஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஓல்டு காயின் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம 1.5 லேக்ஸ் வரையும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதாவது 1.5 லேக்ஸ் வரையும் நம்ம இந்த காயின் மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த மாதிரி காயின் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, indiamart.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்மளோட இந்த காயின் பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த காயின் யாருக்கு வேணுமோ அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நியூஸ் 2 ருபீஸ் காயின். இது இந்த காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 லேக்ஸ் வரையும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காயினோட சீரியஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1994, 1995, 97 அண்டு 2000 சீரியஸில் உள்ள காயினாக நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம 5 லேக்ஸ் வரையும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வெப்சைட்டில் போட்டு நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, Quikr.com அப்படிங்கிற வெப்சைட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டு நம்ம இதில் பழைய பொருட்கள் கொடுக்கறது, வாங்குறது அந்த மாதிரியான ஒரு வெப்சைட். எந்த வெப்சைட்டில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஓல்டு காயின் இருந்தது அப்படின்னா நம்மளும் ஓல்டு காயினை போஸ்ட் பண்ணி நம்மளும் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு சில 2 ருபீஸ் காயின் மட்டும் என்கிட்ட இருந்தது. அதனால் நான் குவிக்கரில் நான் போட்டிருக்கிறேன். நான் எப்படி பண்ணேன், எப்படி போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 2 காயின் மட்டும்தான் நீங்கள் போடணும் அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஓல்டு காயின்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணதும் நம்ம எல்லா ஆப்லேயுமே நம்ம லாகின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கணும். நாங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணோடனே நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நம்ம ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். கீழே ஃபஸ்ட்டில் இருக்குது ஹோம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ். இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அனௌன்ஸ்மெண்ட் இதில் உள்ளே போய்க்கோங்க. இதில் உள்ளே போனோடனே பாருங்கள், நிறையா பேர் காயின் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அது மாதிரி எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் பாருங்கள், நிறையா பேர் காயின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காயின்ஸை அவங்கக்கிட்ட என்னென்ன காயின் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. நம்மளும் நம்மக்கிட்ட என்ன காயின் இருக்கோ அதை போஸ்ட் பண்ணலாம்.
இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஷார்ட்டு, ஃபில்டர் அந்த மாதிரி. இது வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து சேல்ஸ் தான் பண்ண போகிறோம். பை பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓகே. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, போஸ்ட் ஆட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயுமே கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேயும் நம்ம போடலாம். லாஸ்ட் ஃபவுண்டுலேயும் நம்ம வந்து நம்ம காயின்ஸை வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். எதை வேணால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து செலக்ட் மோர் ஃபோட்டோஸ். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து கேமராவில் வந்து உங்கள் மொபைலில் அந்த காயின்ஸ் எல்லாம் பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம வந்து செலக்ட் ஃபோட்டோஸ் கொடுக்கும்போது உள்ளே போய் நம்ம காயின்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். செலக்ட் பண்ணோடனே நமக்கு வந்து அந்த பிக்சர் வந்து இதில் லோட் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் செலக்ட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து லோட் ஆகி வந்துருச்சு. நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. செலக்ட் பண்ண உடனே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டைட்டில் கொடுக்கணும். நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம்ல அந்த ப்ராடக்ட்குரிய, அதாவது அந்த காயின்குரிய டைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும். நான் வந்து 3 2 rupees காயினை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 3 coins அப்படின்னு போட்டு அந்த காயின்ஸோட சீரியஸை வந்து நான் போட்டுக்கிறேன். 1994, 1996, 2000 3 காயின்ஸோட பிக்சர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த காயின்குரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். டைட்டில் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து மினிமம் 30 characters இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். காயின் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு சில டைம்ஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஓல்டு காயின்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, காயினோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா லொக்கேஷன் வந்து யூஸ் மை கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் செலக்ட் பண்ணோடனே கரண்ட் லொக்கேஷன் அதுவே வந்து அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனோடனே நம்ம வந்து ப்ரைவேசி எல்லாம் நம்ம டிக் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஆட் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. போஸ்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து உங்கள் ஆட் வந்து வியூ ஆக ஆரம்பிக்கும். யாருக்கு இந்த காயின் தேவையோ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் வந்து சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓல்டு காயின்ஸ் மூலமாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட உள்ள காயினையுமே வந்து நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன். நீங்களும் உங்ககிட்ட இது மாதிரி ஓல்டு காயின்ஸ் ரொம்ப இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அதையுமே நீங்கள் indiamart.com அண்டு quikr.com இந்த 2 வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து காயின்ஸை வந்து ஆட் போடுங்க. நமக்கு லக் இருந்தது அப்படின்னா இது மூலயமா கூட நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். பை பை கைஸ்.